களமிறங்கிய நைனா, சாத்தூரில் மாறிய காட்சி. விசிக கொடி புறக்கணிப்பு, ஒரு நேரடி ரிப்போர்ட். திணறும் திமுக. சாத்தூர் தொகுதியில் தற்போது நிலவி வரும் தேர்தல் களம் மிகவும் விறுவிறுப்பான நிலையை எட்டியுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதசார்புள்ள கட்சி என்ற பிம்பத்தை ஆளும் கட்சியான திமுக மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பரப்பி வரும் வேளையில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அதனை முறியடிக்கும் வகையில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக அவர் சாத்தூர் தொகுதியில் உள்ள கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய மக்களை நேரில் சந்தித்து தமக்கு ஆதரவு திரட்டியிருக்கிறார். குறிப்பாக சிஎஸ்ஐ தேவாலயத்தை சார்ந்த பாதிரியார்கள் மற்றும் அந்த சமூக மக்கள் நயினார் நாகேந்திரனை சந்தித்து தங்களின் ஆதரவை தெரிவித்துள்ளனர். அதேபோன்று அப்பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்களும் அவருக்கு தங்களது ஆதரவை அளிப்பதாக கூறியிருப்பது தேர்தல் களத்தில் முக்கிய மாற்றமாக கருதப்படுகிறது. மறுபுறம் திமுக கூட்டணியின் வேட்பாளராக களம் இறங்கியுள்ள கடற்கரை ராஜ் பல்வேறு சவால்களையும் பின்னடைவுகளையும் சந்தித்து வருகிறார். திமுக கூட்டணி கட்சிகளிடையே நிலவும் உட்கட்சி பூசல்கள் மற்றும் சலசலப்புகள் அவருக்கு பெரும் தலைவலியாக அமைந்துள்ளன. அண்மையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதிமுகவின் துரை வைகோ பேசுகையில், கூடவே இருந்து குழிப்பறிக்க நிறைய ஆட்கள் உள்ளனர், அதனால் பார்த்து கவனமாக இருங்கள் என்று எச்சரித்தது இக்கூட்டணிக்குள் நிலவும் ஆழ்ந்த அதிருப்தியை வெளிப்படையாக காட்டுகிறது. மேலும் 2021 முதல் 2026 காலகட்டத்தில் எம்எல்ஏவாக இருந்த ஏஆர் ரகுராமன் மீது தொகுதி மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியும் திமுக கூட்டணிக்கு வலுவான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 2022 ஆண்டு ஒரு மாற்றுத்திறனாளியிடம் அவர் நடந்து கொண்ட விதம் மற்றும் தொகுதி மக்களிடையே அவர் பெற்றிருந்த எதிர்மறையான பிம்பம் ஆகியவை காரணமாகவே அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படாமல் கடற்கரை ராஜுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூட்டணிக்குள் நிலவும் இத்தகைய குழப்பங்களுக்கு மற்றொரு உதாரணமாக விருதுநகரில் போட்டியிடும் விஜய பிரபாகரனின் தேர்தல் பணிமனை திறப்பு விழாவை குறிப்பிடலாம். அந்த விழாவின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றப்படாதது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் அக்கட்சியினர் தங்களின் அதிருப்தியை பகிரங்கமாக தெரிவித்தனர். இவ்வாறாக ஒருபுறம் சிறுபான்மையினர் உள்ளிட்ட அனைத்து சமூக மக்களின் ஆதரவை பெற்று நயினார் நாகேந்திரன் தேர்தல் களத்தில் வலுவான நிலையில் இருக்க, மற்றொரு புறம் உட்கட்சி பூசல்கள் மற்றும் பழைய கசப்புகளால் திமுக கூட்டணி பெரும் சரிவை சந்தித்து வருகிறது.